ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிளைண்ட்ஸ்க்கு இருக்க காமனான டவுட்ஸ் பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் குர்தா செட் வாங்குறீங்கன்னா டாப்க்கு 2.5 மீட்டர்ஸ்லேருந்து 3 மீட்டர்ஸ் வரையும் தேவைப்படும். 2.5 மீட்டர்ஸே போதும். நீங்கள் எனி அதர் பேட்டர்ன்ஸ் அதில் ஆட் பண்ணுறீங்க, ஃபுல் ஹேண்டு கேதரிங் மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 3 மீட்டர்ஸ் வரையும் தேவைப்படும். பேண்ட் ஆல்சோ சேம் 2.5 மீட்டர்ஸ். நீங்கள் அதிலே ஸ்ட்ரைட் கேதரிங், நார்மல் செமி பட்டியெல்லாம் என்ன பேட்டர்ன் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏலைன் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 3 to 3.5 மீட்டர்ஸ் வரையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். சாரிக்கு கம்பல்சரி 5.5 மீட்டர்ஸ், ஷால்னா 2.5 2.5 மீட்டர் வரையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம மெயினா நான் ஒரு விஷயம் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். பட்டுப்பாட சட்டையெல்லாம் நீங்க ஷாப்ஸ்ல வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கொடுக்குறீங்க. பஃப் அண்ட் ஃபிளீட்டடு அதுல நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்றீங்க. என்னோட பேபியே 1.5 இயர்ஸ் ஓல்டு தான். ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் எக்ஸ்பென்ஸா ஒரு கிளாத் வாங்கினப்ப அவங்களுக்கே அந்த கிளாத் ஃபிளீட்டட் நிறைய வைக்கிறதுக்கு பத்தல. ஸோ இப்போ எல்லாமே சாரீஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்றது. அது ஒரு சிலர் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்க ஃபிளீட்டட் பஃப் டக் வேணாலும் டக் பிடிச்சிக்கலாம். நீங்க கேட்குற மாதிரி எப்பவுமே வச்சு போடுற மாதிரி தான் பட்டுப்பாட சட்டையெல்லாம் கேட்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபிளீட்டட் வேணாலும் அதுல நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லாம ஒரு சில குழந்தைங்களுக்கு அது 2 பேட்டர்னா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீ லாங் பார்டரோ ஷார்ட் பார்டரோ உங்களுக்கு பிடிச்ச சாரியா பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க. அதில் என்ன பேட்டர்னாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி தரோம். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.